அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுடிதார் ஃபேண்ட்டுக்கு வந்து என்னென்ன டைப் இருக்குது, அதுக்கு என்னென்ன அளவுகள் வேணும், அது கூட என்னென்ன அளவுகள் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடிதாருக்கு டாப் தைக்கிறதுக்கு டாப்பில் எத்தனை வெரைட்டி இருக்குது, அதுக்கு என்னென்ன அளவுகள் வேணும், அது எப்படி எடுக்கணும், அது கூட எத்தனை அளவுகள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி காலர் நெக்குனா நம்ம அதிலேருந்து என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இது வந்து இந்த சுடிதாருடைய மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸுக்குமே வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் சார்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 4 பார்ட்டாக வந்து நம்ம போட்டிருக்கோம் டீட்டெயிலாக. அந்த வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுடிதார் ஃபேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் ஃபேண்ட். இது வந்து நார்மலாக இருக்கும், ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேண்ட்டு தான் நம்ம நார்மல் ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரண்ட்டில் அல்லது பேக்கில் இல்லை 2 பக்கமுமே நம்ம வந்து ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளீட் அப்படிங்கிறது அளவாக வந்து இருக்கும். அதே மாதிரி பட்டியாலா ஃபேண்ட்டு, இந்த பட்டியாலா ஃபேண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா லூஸாக தைக்கிறது. இதில் வந்து செமி பட்டியாலா, ஹெவி பட்டியாலான்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இந்த செமியில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அகலம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறைவான துணியில் நம்ம தைக்கக்கூடியது செமி பட்டியாலா. இதுவே ஹெவி பட்டியாலாங்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரில்ங்கிறது நம்ம அந்த சுருக்கு வச்சு தைப்போம் இல்லையா, அது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு தைக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வச்சு தைக்கிறோமோ அந்தளவுக்கு ஹெவியாக வந்து இருக்கும் ஹெவி பட்டியாலா. அடுத்து கேதரிங் ஃபேண்ட். இந்த கேதரிங் ஃபேண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு லெகின் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம மெட்டீரியலில் நம்ம வந்து பனியன் மெட்டீரியல் இல்லாமல் தனியாக நம்ம வந்து எடுத்து தைக்கக்கூடியது இது கேதரிங் ஃபேண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பீஸ்லேயும் நம்ம போட்டு தைக்கலாம், 1 பீஸ்லேயும் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ இந்த 2 பீஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ நார்மலாக ஃபேண்ட்டு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே பட்டி ஒன்று ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்கு கீழே பாட்டம் ஒன்று இருக்கும். அதாவது ஃபேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது மேலே உள்ள பட்டியாக இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே 2ஆக பிரிச்சுருவோம். இங்கேருந்து அப்படியே இது 2ஆக பிரித்து இந்த சைடுக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரதில் இது நார்மல் ஃபேண்ட்டுன்னா இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஃப்ரில் வந்து வைப்போம். ஒரு சிலர் சைட்லேயும் வைப்பாங்க, அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. அதே மாதிரி பட்டியலாங்கிறப்ப இந்த சுருக்கங்கிறது ஃபுல்லாக வந்து இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஹெவியாக முன்னாடி பின்னாடி சைட்லன்னு எல்லா பக்கமும் நம்ம வந்து ஃப்ளீட் வந்து நிறைய வச்சு தைக்கக்கூடியது ஹெவின்னு சொல்லுவோம். அதுவே வந்து கிளாத்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஃப்ரண்ட்டில் மட்டுமோ இல்லை சைடில் மட்டுமோ வைக்கக்கூடியது செமி பட்டியலா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து கேதரிங் ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் இல்லாமல் சேம் ஒரே பீஸ்லேயே நம்ம வந்து கேதரிங் ஃபேண்ட் அப்படிங்கிறது தைக்கலாம், 1 பீஸ் போட்டு. அதே இது 2 பீஸ் அப்படிங்கிறப்ப இந்த பட்டி தனியாகவும் இந்த லெக்குக்கு கீழே பாட்டமில் கட் பண்ணக்கூடிய பீஸ் தனியாகவும் நம்ம வந்து கட் பண்ணுவோம். பட் அது வந்து லூஸாக இல்லாமல் லெகின் மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக போடக்கூடியது கேதரிங் ஃபேண்ட்டு. அடுத்து வந்து பலாசா ஃபேண்ட். இது வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ இது தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக டிஷர்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஷர்ட் போட்டாலும் சரி, இல்லை நார்மலாக சுடிக்கு கூட போட்டுக்கிறாங்க, லாங் டாப்புக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணக்கூடியதாக இந்த பலாசா ஃபேண்ட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இதுலேயே வந்து நல்ல லூஸாகவும் போடுறாங்க, கொஞ்சம் ஃபிட்டாகவும் வந்து போடுறாங்க. இது வந்து நம்ம இன்னும் வீடியோஸ் போடலை. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நார்மல் ஃபேண்ட்டுக்கு நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பட்டியலாவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி கேதரிங் ஃபேண்ட்டுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நார்மலாக இப்போ நம்ம சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னோம்னா இந்த 3 டைப்பில் தான் நம்ம வந்து தைப்போம். இப்போ வந்து இந்த நேரோ ஃபேண்ட்டு, பலாசா ஃபேண்ட்டெல்லாம் இப்போ வந்து வந்திருக்கு. இதுவுமே இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த லாங் டாப் போடுறவங்க, அது மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபேண்ட் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இது இல்லாமல் நிறைய ஃபேண்ட் டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். இப்போ இது 2க்கும் நான் வந்து இன்னும் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடலை. இது வந்து நம்ம இனி வர்ற வீடியோக்களில் நம்ம இதோடைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ மெஷர்மெண்ட்டு, இப்போ நார்மலாக ஒரு ஃபேண்ட்டு தைக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு மெஷர்மெண்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னா குறைஞ்சது 2 மெஷர்மெண்ட்டு இருந்தால் நமக்கு போதுமானது. 3வதாக இந்த சீட் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு
அளவு ஃபேண்ட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு. இந்த ஹைட் அப்படிங்கிறது இந்த ஃபேண்ட்டோட உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக அளவு எடுத்துக்கலாம். இல்லை அளவு ஃபேண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதிலிருந்து வந்து அளவுகள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேண்ட்டு கட்டக்கூடிய இடம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடுப்பு பகுதியில் இருந்து நீங்கள் கீழே தர வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றி போடுவாங்க அப்படின்னா அவங்க என்ன ஹைட் கேட்குறாங்களோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அளவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹிப் ரவுண்டு, இந்த இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பேண்ட்டு கட்டுவாங்களோ அந்த இடத்துல ஒரு இடுப்பை சுற்றிலும் ஒரு சுற்றளவு வந்து எடுக்கணும். அதை தான் நம்ம ஹிப் ரவுண்டுன்னு நான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஹைட்டு வேணும். முதல்ல பேண்ட்டு கட் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ அகலத்தில் வேணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இந்த உயரத்தையும் இந்த அகலத்தையும் சுற்றளவும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷீட் ஹைட்டு. இந்த சீட் ஹைட் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு இங்கேருந்து வருது இல்லையா, இந்த மேல் பட்டியில் இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு கட்டுவோம். இங்கே இருந்து இந்த இது வந்து நமக்கு ரெண்டாக பிரியும் இல்லையா, இது வரைக்கும் இருக்கிறது தான் இந்த சீட்டோடைய லென்த்துன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பட்டியில் உள்ளது தனியாக வந்து இருக்கும், இதில் உள்ளது நம்ம தனியாக வந்து இருக்கும். நமக்கு வந்து ஃபேண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக அளவு வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 3 அளவுகளும் நமக்கு மெஷர்மெண்ட்டில் வந்து நமக்கு தேவை. இப்போ இது கூட நம்ம என்னென்ன அளவுகள்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபேண்ட் அப்படிங்கிறது 2 பீஸாக வந்து கட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபேண்ட்டெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1 பீஸாகவே போட்டு கட் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அது கூட அளவுகள் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இப்போ மேலே பட்டி தனியாகவும் பாட்டம் தனியாகவும் வெட்டக்கூடிய ஃபேண்ட்டுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்கு 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். இந்த 2.5 இன்ச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே வந்து நம்ம நாடா போடுவோம் அல்லது எலாஸ்டிக் வைப்போம். எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு மேலே 2 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சுங்கிறது கண்டிப்பாக வேணும். பட் நாங்கள் வந்து மேலே 2 இன்ச்சுக்கும் கீழே வந்து பாட்டம் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நமக்கு வேணும். அப்போது நான் 2.5 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். நமக்கு கிளாத் வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் மேல் பக்கம் வந்து 2 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம 1.5 இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக 2.5 இன்ச்சு இருந்தால் நல்லது. அதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சில் இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது இந்த பட்டி கூட ஜாயின் பண்ணக்கூடியது. இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடியதுக்கு நமக்கு தேவை. இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது இது மேலே பட்டிக்கு நாடாக கொறுக்கிறதுக்காக நம்ம மடித்து தைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த 2 இன்ச் வேணும். இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது பாட்டமுக்கு கீழே வந்து நம்ம மடித்து வந்து ஒரு தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது வேணும். இது ஒரே பீஸாக நம்ம போடுறோம், பட்டி தனியாகவும் பாட்டம் தனியாகவும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி போடக்கூடிய ஃபேண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு சேர்த்தா போதும். அதாவது மேல் டாப்பில் வந்து 2 இன்ச், அதாவது அந்த நாடா கோர்க்கிறது அதில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு வந்து இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது போதும். அதே இது பாட்டத்துக்கு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு. இது இல்லாமல் இதை விட அதிகமாக நான் மடித்து தைக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா கிளாத் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுக்கலாம். அது வந்து அவரவரை விருப்பம். குறைஞ்சபட்சம் இந்த அளவாவது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதே மாதிரி சைடில் இப்போ மேலே வந்து பட்டி நம்ம தனியாக வந்து கட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த சுற்றளவில் நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம ரெடி அளவு ஒரு அளவு எடுத்துருவோம். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 6லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் இடுப்பு சுற்றளவுக்கு. சரிங்களா? நம்ம எடுத்த அளவுக்கு அதே அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து அது பத்தாமல் போயிடும். அதனால் அது கூட 6லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் நல்லா சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா லூஸாக வேணும், நல்லா ஃபேட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் 10 இன்ச்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா லீனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6 இன்ச்சு வந்து சேர்த்துக்கலாம். இந்த 6லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் அந்த அகலத்தில், அதாவது ஹிப் ரவுண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதிலிருந்து நீங்கள் இந்த அளவு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பேண்ட்டோட ஃபிட்டிங் வந்து சரியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து விடுவோம். அந்த 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சுங்கிறப்ப நமக்கு அது மட்டும் சைடில் நம்ம சேர்த்தா போதும், அதிகமாக நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ இது வந்து நார்மலாக பேண்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுகள். ஏற்கனவே நம்ம சுடிதாருக்கு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். பட் குறைவாக தான் போட்டிருப்போம். ஆனாலும் அது வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். சுடிதார் வந்து எப்படி
கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும், டாப் எப்படி, லைனிங் டாப் எப்படி, ஃபேண்ட்டுக்கு இந்த 3 ஃபேண்ட்டுக்கு இது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வீடியோஸ் வேணுமா அல்லது டிப்ஸ் வீடியோ வேணுமா அப்படின்னு நான் வந்து ஓட்டு கேட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் ப்ளவுஸ் தான் வந்து விரும்பியிருக்கிறீங்க. அதனால நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ளவுஸுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை எம்எம்ஐ டெய்லர் நாகா அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு 2 டேஸ் வந்து அந்த நேம் சேஞ்ச் பண்ணியும் வச்சுருந்தேன். பட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 பேர் பக்கம் வந்து ஓட் போட்டிருந்தீங்க. பட் அதுலேயுமே நிறைய பேர் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் எப்பயும் போல் நம்மளோட சேனல் நேம் எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிறதே வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜஸ்ட் இது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து தெளிவாக போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.